நம்ம வந்து என் தம்பி வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்னு ஆர்சி கார்னு வாங்கினான். அது கூட சேர்த்தா இந்த இது வந்திருக்கு. சரி நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து இதோட ரிவ்யூ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அந்த ரிவ்யூ வந்து ஏதோ எங்கேயோ வாங்கின மென்னமாலில் வாங்கினது. சரி ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஆனால் அட்டம் பிடிச்சி வாங்கினேன். கரெக்டாக வாங்கும்போது இங்கே பாருங்கள், செம்ம காரு. நான் குவாலிட்டி சொல்லணுன்னா அவள் ரொம்ப என்னென்னா நான் இது கையில் அவங்களே பேட்டரி போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 4 மணி அவங்களே பேட்டரி போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த காரோட இடத்து செம்ம வருது. இங்கே பாருங்கள், நான் இப்படி கார் வச்சுருக்கேன்னா இங்கே ஒரு ரிவ்யூ ஓப்பன் பிளேஸ் ஓப்பன் பண்ணினா அதுக்குள்ளேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துக்கணும். அது வேணும்னா இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் செம்ம குவாலிட்டி. ஆனால் நம்ம என்னன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து போகும்போது லைட் எரியணுன்னா கூட வாங்கிக்கலாம். பின்னாடி வந்து ஸ்மோக் வரணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த வேணாலும் வாங்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், முன்னாடி போகும்போது ஸ்மோக் வருது. ஆனால் என்னென்னா முன்னாடி போகும்போது லைட்டும் எரியும். இங்கே பாருங்கள், முன்னாடி போகும்போது லைட்டும் எரியும். அந்த ஸ்மோக் வரும்னு அது இன்னும் தண்ணியே போடல. சரி தண்ணி போடுறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக எடுத்திங்கன்னா அதோ இந்த இடத்துல உள்ள ஒரு இது இருக்குல்ல, தெரியுதா? அது நான் கையை வைக்கிறேனே, இந்த இடத்துல நம்ம இப்படின்னு திறந்தா எங்கே தான் நம்ம தண்ணியை ஃபில் பண்ணணும். இப்போ நான் என்னால் தண்ணி நிரப்ப முடியாது, ஆல்ரெடி நிரப்பிட்டேன். அப்படியே தண்ணி நிரப்பிட்டு முடியலாம். ஆனால் இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கீழே ஊற்றிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஆனால் இப்போ வந்து இது வந்து என்னென்னா இதெல்லாம் செம்ம குவாலிட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் செம்ம குவாலிட்டி. சரி வாங்க, நான் வந்து கார் ஓட்டி காமிக்கிறேன். ஆனால் வந்து நம்ம இது வந்து 3 லெவல்ஸில் செக் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட் லெவல் என்னென்னா, இந்த கார் வந்து இந்த கார் வந்து எவ்வளோ தூரம் சுற்றுதுன்னு பார்க்குறோம். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சீஃப் கெட் இருக்காங்க. இதுதான் என் தம்பி. எப்போ பார்த்தாலும் சிக்கன் 65 சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரி ஆனால் வாங்க, கார் வந்து செம்ம குவாலிட்டி, மஸ்ஸாக இருக்குது, சூப்பர். ஆனால் இது வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாம், பார்ப்போம் என்ன ஒர்க்கில் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 20 ரவுண்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு 50 ரவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். போய் அது வந்து ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பேக்வேர்டு, 3rd லெவலில் பேக்வேர்டு சுற்றுது. நெக்ஸ்ட்டு பார்ட் கூட வைப்பேன். அந்த பார்ட்டில் வேணால் நீங்கள் நான் அந்த ஸ்கேட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பார்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பார்க்கலாம். சரி யூடியூப் சேனலுக்கு போகலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த லைக்கே தட்டி விட்டு போயிருங்க. ஓகேப்பா. சரி நம்ம காரை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சரி போகலாமா? வெயிட் பண்ணுறோம். திரும்பிச்சு அது 20 ரவுண்ட்ஸ் செகண்ட் லெவல் தான். முன்னாடி எத்த போகணும். வெயிட் பண்ணுறா. என்னடா 1 2 பபிச்சோட்டா 3 டஃபா இருக்கு. 3 ரவுண்ட்ஸ் போயிடுச்சு. 4 கார்ல போயிடுச்சு. 5 6 7 எனக்கு சேர்த்துக்கோங்க. 9 10 11 12 குல்தா 14 15 குல்தா 16 17 18 19 ஃபோன் டிஸ்பிளே தான் வச்சேன்னு தெரில.
ஆனால் டக்குன்னு நான் வரும்போது அந்த கார் சம்பவம் பண்ணி விட்டுச்சு. சரி வாங்க செகண்ட் லெவல் போனால் செகண்ட் லெவலில் என் தம்பி தான் பண்ணுவான். முன்னாடி தான் போகணும். என்ன பண்ணுறது தலைவலி. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து செகண்ட் லெவல் ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் லெவல் வந்து 30 ரவுண்ட் சொன்னோன்னா என் தம்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுறான். வெயிட் பண்ணேன். ஃபஸ்ட்டு திருப்பிடா. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது வட்டி கூட அடிச்சிட்டியடா குமார். அங்க பாருங்க. நானே பண்றேன்டா. அவன் நடுவில் வந்து நிக்கட்டும். நடுவில் வந்து இது மட்டும் விடுந்தது. என் சோழி முடிந்தது. என்ன கேட்டாம 30 ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 தான் போயிருக்கு. 4 தான் போயிருக்கு. 6 போயிருக்கு. இன்னும் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. தள்ளுறா 6 இன்னும் 7 8 நிறைய இருக்கு. தள்ளுறா. இடிச்சுட்டே இருக்கு. ரொம்ப இடிச்சுட்டே இருக்கு. இது 7 தான் போயிருக்கேன். இது போட்டு இங்க வந்து 7 8 9 வந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக சுத்தம் போது தான் ஃபோன் கிட்ட வந்துச்சு. அது இங்கே வச்சது இங்கே தான் இருக்கணும். 19 வந்து லாஸ்ட்டாக வரும்போது தான் 29 கைஸ். ஆனால் நம்ம வந்து 3rd லெவல் பண்ணலான்னு தான் பார்த்தோம். டக்குன்னு எங்கள் மம்மி வா தூங்க போகலாம். ஏன்னா நைட் டைம் இது. ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபுல் நைட் டைமு பாருங்கள். இன்னும் நைட்டு ஆகிட்டு இருக்குது. அதனால தான் தூங்க போகலான்னு சொல்லலை, சாப்பிட போகலான்னு சொன்னாங்க. சாப்பிட போகலான்னு தான் சொன்னாங்க. அதனால தான் வந்து சாப்பிட போகிறோம். என்ன பண்ணுறது. ஆனால் கன்ஃபார்மாக நாளைக்கு காலையில் போட்டுருவேன். அந்த செகண்ட் பார்ட் வந்து காலையில் நான் கன்ஃபார்மாக போட்டுருவேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பிஆர் கார்லாம், அதாவது பிஆர்னு சொல்கிறேன், ஆர்சி கார்லாம் நீங்கள் வாங்கினா இந்த மாதிரி குவாலிட்டியில் வாங்குவீங்க. எவ்வளோ வந்ததுன்னா ஒரு 1000 வந்தது. 1000 வந்தது. ஆஃப் பண்ணுறான் என் தம்பி. அதை வச்சு விளையாடி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி உடச்சிட்டான். டக்குனு ஒரு அசம்பிள் பண்ணலாம் போல். இங்கே பாருங்கள். இங்கே இது பண்ணாலும் ஸ்மோக் வரும். பண்ணுறா அது வராதுடா. வெயிட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இது முடித்த உடனே வந்து அவன் பாருங்கள் இப்படி சுத்த ஆரம்பிச்சிட்டான். நான் எடுத்தானே என் தம்பி எடுப்பான்.
அப்படி போகுது கணக்கு. சரி பை கைஸ், நானும் தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது, நைட் டைம் எடுத்துட்ருக்கேன். சரி பாய்.